நான் சொன்னேன் இல்லைங்களா, மசாலா வதக்கி நம்ம அரைக்கும் போது ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. குழம்பு இன்னும் குக் ஆகிட்டு இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணு சொல்லிட்டா அது சூப்பர் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இட் ஸ்மெல்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம பீஃப் கறி செஞ்சுக்கலாம். பீஃப் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா, தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன், ஆனியன் வச்சுருக்கேன், கொத்தமல்லி. இது எல்லாமே நம்ம இந்த ஆயிலில் வதக்கிலாம் போட்டு. உங்களுக்கு காரத்துக்கு தேவையானாலும் மிளகாய் எடுத்துங்க. நான் கொஞ்சமான குவான்டிட்டி செய்யறதுனால மிளகாய், தனியா, மிளகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மசாலா வதக்கிட்டு செய்யும் போது குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே, ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டை போட்டுக்கலாம். கூடவே நான் ஒரு பெரிய பூண்டை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். 1 ஆனியன் எடுத்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ரஃபாக கட் பண்ணி மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், காம்போட போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குயிக்காக வதங்கிடும் டொமேட்டோ. மசாலா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். பாருங்க எப்படி தக்காளியிலேருந்து நம்மளுக்கு தோல் இதெல்லாம் செப்பரேட் ஆகி வருது பாருங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிடணும். இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கின மசாலா எல்லாம் கூல் ஆயிடுச்சு. இப்போது ஜாரில் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பீஃப் குழம்பு செய்யறதுனால குக்கர் வச்சுருக்கேன். நீங்கள் அதே சிக்கன், மட்டன் செய்யறதுனா இதே மாதிரி மெத்தட் மசாலா தான். ஆனால் நீங்கள் குழம்பு செய்கிற கண்டெய்னர் வேறு டேக்ஷாவில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் செஞ்சுக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். மற்றபடி நம்ம எல்லா மசாலாவும் வதக்கிட்டு தான் மிக்சியில் போட்டிருக்கோம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. மிளகாய், அப்புறம் பூண்டு, மிளகு இதெல்லாம் காரம் இருக்கும். இப்போ நம்ம காரம் போட போகிறது இல்லை. இதில் வெறும் மஞ்சள் தூள் போடலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஆனியன், மஞ்சள் தூள், கறி லீவ்ஸ் போட்டோம். இப்போ 1/2 kg பீஃப் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனில் ஆட் பண்ணி இப்போ வதக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த பீஃப் ஆயிலில் வதங்கட்டும். ஃபஸ்ட்டே நீங்கள் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பீஃப்ன்றதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன், குக்கரில் செய்கிறேன். நீங்கள் சிக்கன், மட்டன் செய்கிறதுனா நார்மலாக எதில் குழம்பு செய்வீங்களோ அந்த கண்டெய்னரில் நீங்கள் அப்படியே வதக்கிட்டு செஞ்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். 2 நிமிஷம் நம்ம ஆயிலே வதங்கட்டும்னு விட்டோம். ஏன்னா அதில் தண்ணி எதுனா விட்டுதான்னு செக் பண்ணணும். அப்போ அதில் தண்ணி விட்டுச்சுன்னா அந்த தண்ணியிலேயே அது கொஞ்சம் வதங்கிடும். பாருங்க நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் போட்டிருக்கோம். எல்லாம் கம கம கமன்னு வாசனை வருது. இதுவும் ஆல்ரெடி நம்ம ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். தக்காளி, வெங்காயம், கரம் மசாலா எல்லாமே இதில் போட்டிருக்கோம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பும் போட்டிருக்கோம் நம்ம கொஞ்சம் மசாலையில். இப்போ நீங்கள் குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையாக்கிற அளவு உப்பு போட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, வாசனை அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. நீங்கள் நான் சொன்னால் தெரியாது, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மெத்தடில். தண்ணி ஊற்றிக்கிங்க ஜாரில் இருந்து.
இப்போ குழம்புக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் நம்ம. இது இப்படியே கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா அரைச்ச ஜார்லேயே நான் இவ்வளோ ஒரு துண்டாள் தேங்காய் போடுறேன். நீங்கள் குழம்பு அதிகமான குவான்டிட்டி செய்கிறவங்களா இருந்தால் தேங்காய் அதிகமாக போட்டுக்கோங்க. நம்ம இதை கட் பண்ணி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். நம்ம தேங்காய் கிரைண்ட் பண்ணிட்டோம். தேங்காய் ஊற்றிக்கலாம் குழம்புல. நான் எதுக்கு தேங்காய் வந்து மசாலாவோட சேர்த்து வதக்கலை இப்போ ஊற்றுறேன்னா, நீங்கள் டேக்ஷாவில் செய்கிறது மாதிரி இருந்தால் குழம்பெல்லாம் நல்லா கொச்சி அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வந்த பிறகு தான் நீங்கள் தேங்காய் ஊற்றணும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ செப்பரேட்டாக செஞ்சேன். ஏன்னா இன்கேஸ் குக்கரில் செய்யாமல் நீங்கள் டேக்ஷாவில் செய்வீங்க வேறு கண்டெய்னரில், அப்போ நீங்கள் கோகோனட் செப்பரேட்டாக ஊற்றிக்கிங்க. குக்கரில் செய்யறதுனா நீங்கள் அந்த மசாலா நம்ம கிரைண்ட் பண்ணி போட்ட பாருங்கள், அந்த மசாலாவோட சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணியாக அரைச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக கோகோனட்ன்றதுனால அது சரியாக கிரைண்ட் ஆகலை. அதனால கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிட்டு நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம். மூடியிலலாம் இருக்குது. ஆல்ரெடி எங்கள் பொண்ணு வந்து சொல்லிட்டு போயிட்டான், என்னம்மா செஞ்சுன்னு இருக்கிறேன், இட் ஸ்மெல்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் சொன்னேன் இல்லைங்களா, மசாலா வதக்கி நம்ம அரைக்கும் போது ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. குழம்பு இன்னும் குக் ஆகிட்டு இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன். எப்படியும் ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இது குழம்பு நல்லா கொதிக்கணும், பாயில் ஆகி வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் செய்தால் நம்ம இட்லி, தோசை, ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிற மசாலா வந்து 1/2 kg பீஃப்க்கு தேவையாகிற அளவு தான் நான் மசாலா எடுத்தேன். நீங்கள் அதே டபுள் பண்ணிட்டீங்கன்னா 1 kgக்கு செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால உப்பு போடுறேன். காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கும் போதே நான் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையாகிற அளவு போட்டு தான் நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு நான் உப்பு போட்டேன். காரம் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடணும். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 விசில் விடுங்க. ஏன்னா இது பீஃப் நல்லா குக் ஆகணும். இது குக் ஆகட்டும். வெயிட் வந்தது நம்ம விசில் போட்டு ஒரு 5 to 6 விசில் விடலாம். வெயிட் போடுங்க, 6 விசில் வரட்டும். ஓகே, நம்ம குழம்பு 6 விசில் விட்டேன். குழம்பு பாருங்க, கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி இப்படி தான் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் பாயில் பண்ணுறதுக்கு தெரியல. ஆனால் இப்படி இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு. ஒயிட் ரைஸ், சுட ஒயிட் ரைஸ். சூப்பராக நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வறுத்தது கம்ம வாசனை இருக்குது. அது சொன்னால் தெரியாது, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள். இது பீஃப்னு இல்லை, சிக்கன் மட்டன் கூட இந்த மாதிரி செய்யலாம். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video. Bye.